அன்பின் சொரூபியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மூன்றாம் உலக மகா யுத்தம், தேர்ட் வேர்ல்ட் வார். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம். நான் மனிதர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் உடலை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இன்றைய மனன வசனம் வாசித்த 1 கொரிந்தியர் 13:1-2. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. Though I speak with the tongues of men and of angels, though I have the gift of prophecy, but have not love, I am nothing. அன்பற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு. மறுபிறப்புக்கு அமில பரிசோதனையே பிறர் மீதுள்ள அன்புதான். எனவேதான் அன்பின் அப்போஸ்தலன் யோவான் எழுதினான், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். திரள்களை கண்ட இயேசு மனதுருகினார். மக்களுக்கு நமது ஊழியம், பிரியமானவர்களே, கலப்படமற்ற தன்னலமற்ற அன்பினாலேயே உந்தப்பட வேண்டும். அன்பே இல்லாமல் கூட நமக்குள்ள யாவையும் நாம் எளியவருக்கு கொடுக்கவும் முடியும், நமது உடலையே எரிக்கப்படுவதற்கு கொடுக்கவும் முடியும். ஆனால் இதனால் பயனேதும் இருக்காது. இருவகை பிரசங்கிமார்களை குறித்து பவுல் குறிப்பிட்டான். 1, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கிப்போர். அடுத்தது நல்மனதினால் பிரசங்கிப்போர். பிலிப்பியர் 1:15-17. பிரியமானவர்களே, ஊழியத்தில் நமது நோக்கம் என்ன? புகழும் பதவியும் பொருளுமோ? எரியாமல் பிரகாசிக்க விரும்புகிறோமோ? எரிவதால் மெழுகுவர்த்தி கரைகிறது. நான் சிறுக வேண்டும் என்பதே எரிந்து பிரகாசித்த யோவானின் கோட்பாடு. பவுலும் அதே கட்சிதான். 2 கொரிந்தியர் 12:15 இவ்விதமாக சாட்சியிட்டான், நான் உங்கள் ஆன்மாக்களுக்காக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் விரும்புகிறேன். I desire to spend, அது பொதுவாக எல்லாரும் செய்வார்கள்.
and I desire to be spent. அதான் எரிந்து கரைந்து விடுவது. பிரசங்கிகள் மக்களை பால் கறக்கும் பசுக்களாக அல்ல, தீனி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளாய் கணிக்க வேண்டும். அன்பு இல்லாததினால்தான் ஆவிக்குரிய வரங்கள் பேசப்படும் அளவிற்கு இன்று செயல்படுவதில்லை என்பதே என்னுடைய நிச்சயமான நம்பிக்கை. அன்புதான் எண்ணெய். அது இல்லையேல் இயந்திரத்தில் சத்தம் அதிகமாயிருக்கும், சாதனை இருக்காது. விசுவாசம் அடித்தளமானால் அன்பு மேற்கட்டிடமாகும். அதைத்தான் எபேசியர் 4 அத்தியாயம் 16 வாசிக்கிறோம். அவராலே உடல் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் செயல்படுகிறபடியே அது அன்பினாலே, அடிக்கோடிடுங்கள், அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக உடல் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அடித்தளம் முக்கியம்தான் விசுவாசம். ஆனால் மனிதர் பயன்படுத்துவது மேற்கட்டிடம் தானே, அதுதான் அன்பு. எதிர்ப்பு இல்லாமல் ஊழியம் இருக்காது. நம்மை எதிர்ப்போரையும் துன்புறுத்துவோரையும் நாம் அன்புடன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் நமக்கு கட்டளை தந்துள்ளார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பாகுபாடின்றி சூரியனை உதிக்கச் செய்து மழை பொய்ய செய்யும் பூரண பிதாவானவரே நமக்கு முன்மாதிரி. எதிர்ப்போரை சந்திக்க அன்பினாவியானவரையே கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எனவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் தைரியமாய் பேசு, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று எழுதினார். இன்று உலகமெங்கும் கடவுளின் ஊழியக்காரர்களிடையே போர் நடக்கிறது. இதை நான் 3ஆம் உலகமாக யுத்தம் என்று அழைப்பேன். கலாத்தியர் 5:15 வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மூத்த கிறிஸ்தவ சகோதரன் ஒருவர் என்னிடத்தில் இவ்விதமாக சொன்னார், தம்பி, சென்னையில் உள்ள எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் ஒரே ட்ரெயின்ல ஏற்றி அவர்களை சென்னையில் இருந்து நீங்கள் கன்னியாகுமரிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போய் சேரும் பொழுது எல்லா பெட்டிகளிலும் பிரேதங்கள் மட்டும்தான் இருக்கும், வழியிலேயே ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று விடுவார்கள் என்று சொன்னார். எல்லா ஆயுதங்களையும் களைந்து விடும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். God is calling us for a total disarmament. ஆன்மாக்களின் மீட்பே நமது பாரமும் விருப்பமும். ஆனால் போட்டிக்கு இடமிராதே. யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதாதா? It matters not who pounds the parry, provided it becomes rice. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊழியனும் கடவுளுக்கு அருமையானவன். கவனம். ஞானமணி ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே அழகான ஒரு பாடலை பாடினார்கள். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதிலில்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. எங்கள் மகாபெரிய தேவனே, அன்பின் சொரூபியாக, அன்புக்கு மாதிரியாக, எதிரிகளையும் நேசிக்கிறவராக, காட்டிக் கொடுத்தவனையும் கூட நண்பா என்று அழைத்தவராக எங்கள் முன்னால் நீர் இன்று நிறுத்திய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, பகைவர்களையும் எதிர்ப்பவர்களையும் விரோதிப்பவர்களையும் எங்களுக்கு குழி தோண்டுபவர்களையும் எங்களை புறங்கூறுகிறவர்களையும் சமமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று உம்முடைய திருவசனத்திலே கட்டளை பெற்றிருக்கிறோம். நீர் எங்களை நேசித்தது அப்படித்தானே? துரோகிகளாய் இருந்த எங்களை நீர் நேசித்தது மட்டுமல்ல, நீர் எங்களுக்காக
வரங்களையும் பெற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களிலே உம்முடைய குமாரன் மூலமாய் அன்பாயிருந்தது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க நீர் எங்களுக்கு உதவித்தார். ஆதி முதல் பெற்றிருக்கிற இந்த கட்டளையை ஏனோ தானோ என்று நாங்கள் அல்லத்தட்டி விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது பாடியது போல அன்பே பிரதான், சகோதர அன்பே பிரதான். உம்முடைய குமாரன் சொன்னாரே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னாரே. உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன அருமையான ஒரு சாதகத்தை நீர் எங்கள் கைகளிலே நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். கசப்புணர்வு, விரோதம், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மூர்க்கங்கள், மார்க்க பேதங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தாவே, மாம்சத்தின் கிரியைகளை எங்களை விட்டு நீர் அடியோடு வேறறுத்து விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நாவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே தழைத்தோங்கி கனி நிறைந்து எங்களுடைய மரங்களெல்லாம் குலுங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பெடும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.